ஒரு வட்டம் ஒன்று இருக்காண்டு எப்பவுமே ஒரு வட்டத்தில் இதை நம்ம சொல்லுவோம் என்னென்னு சொல்லுவோம் பரிதின்னு சொல்லுவோம். அதே இது மத்தியில் இருக்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம மையம் என்று சொல்லுவோம். இந்த பரிதியோட இந்த மையத்தை இணைக்கிற இந்த ஒரு கோடு அதை நம்ம சொல்லுவோம் என்னென்னு சொல்லுவோம் ஆரை என்று சொல்லுவோம். அந்த ஆரை நம்ம ஸ்மால் ஆர்ன்னு தான் வளமையாக குறிக்கிற ஏ என்று குறிக்கலாம், எந்த எழுத்துலையும் குறிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஒரு வட்டத்தின் மத்தியில் இருக்கிறது ஒரு மையம். அந்த மையத்தில் பரிதியோடு இணைக்கிற அந்த பரிதியோடு இணைக்கிறத சொல்கிறோம், கோட்டை சொல்கிறோம் ஆரைன்றோம். இது ஒரு ஆரை. அதே போல் அந்த மையத்திலிருந்து இன்னும் ஒரு கோட்டால் மத்தியிலிருந்து பரிதிக்கு இன்னும் ஒரு கோட்டால் நினைச்சோம்னு சொன்னால் அது ஒரு ஆரை. அப்போ இது ஒரு ஆரை, இது ஒரு ஆரை. ஒரு வட்டத்தில் மத்தியிலிருந்து எத்தனை கோடு போனாலும் அந்த ஆரைகள் என்ன அறிக்கும், கொண்டு கொண்டு சமன் அறிக்கும். ஆகவே என்ன எழுதணும்னு சொன்னால் வட்டத்தின் ஆரைகள் என்ன சமன் அறிக்கும். சரியானே? இப்போ இது ஒரு வட்டம், அதில் இது ஒரு மையம், இது ஆரை, அதே போல் இதுவும் ஒரு ஆரை. இந்த துண்டு இருக்குதானே, இந்த துண்டை நம்ம சொல்லுவோம் வில்லுன்னு சொல்லுவோம். சரியோ? அதாவது வில் என்ற ஒரு பேரால் அதை சுட்டுவோம். அப்படி சுட்டும்போது இந்த ஒரு மையம், ஒரு ஆரை, இன்னும் ஒரு ஆரை, ஒரு வில், இது மூன்றாலையும் இணைக்கப்பட்ட இந்த உருவத்தை நம்ம சொல்லுவோம் ஆரை சிறை என்று சொல்லுவோம். சரியா?